ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கிருஷ்ண கமலம், ரெட் கலர். ஆனால் இது வந்து விஷ்ணு கமலம்னு சொல்லுவாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. ஒரு சின்ன ரொம்ப குட்டியாக தான் வாங்கியிருந்தேன். நான் ஒரு ஆன்லைன் நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நல்லா வளர்ந்துட்டு கொடி நல்லா மேலே வரைக்கும் ஏறிடுச்சு. அநேகமாக இது கரெக்டாக பூக்கும்னு நினச்சி நான் ஒரு 2-3 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் நிறைய பட் வச்சுது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பார்க்குறதுக்கு. எப்படா மொட்டு வரும்னு நான் காத்துக்கிட்டு இருந்த டைமில் ஒரு 1 வீக்லேயே இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அதோட மொட்டு. அது வரைக்கும் இது என்ன கலர்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து நான் வயலட்டாக ரெட்டான்னு தெரியலன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் சரி இலையை பார்க்கும்போது அந்த ரெட் கலர் குறுத்து வரதுனால நான் ரெட்டுன்னு தான் கெஸ் பண்ணேன். அதே போல் ரெட்டை தான் கிடச்சிருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. இது மொட்டு கட்டியிருக்கு, மொட்டு வந்துருச்சு. 1-2 மொட்டு கிடையாதுங்க, செடி ஃபுல்லாகவே மொட்டாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இன்னும் ஒரு பூ கூட இதிலேருந்து பார்க்கல. பாருங்கள், நல்லாவே மேலே வரைக்கும் ஏறிடுச்சு. நாங்கள் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லுவோம், கொஞ்சம் ஷெட்டு போட்டிருக்கேன், க்ரீன் ஷெட் போட்டிருக்கேன். நடுவில் நல்லா இன்னும் நிறையவே கொடியெல்லாம் வந்திருந்தது. குரங்கு ஒரு தடவை உடச்சி விட்டுறதுனால பிரான்ச் வந்து இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது. பட் ஆனால் தண்டு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூர்டாக தான் இருக்குது. இப்போ கீழே மேலே எல்லாமே வந்து நிறைய மொட்டுகள் வந்து விட்டுருந்ததுங்க. எப்படின்னா ஒரு சின்ன இதழ் பூ மாதிரியே இருக்குது அதோட மொட்டு. என்ன பிரச்சனைன்னே தெரியலங்க. மொட்டு எல்லாமே ஒரு 2-3 நாளில் ஒரு எப்படின்னா இப்போ 2-3 நாளில் மொட்டு பூ ஆகணுன்ற ஸ்டேஜில் அப்படியே விழுந்துருது. அந்த இதழ்கள் பாருங்களேன், அந்த இதழ்கள் அப்படியே சும்மா சாகியாக அப்படியே வாடி போய் கொட்டிடுது. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு நிறைய வந்து எறும்பு ஊறுது. பட் எதனால் இது கொட்டுதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூகுள் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஓவர் வாட்டரிங் இல்லைன்னா கம்மியான தண்ணி இருந்தால் அந்த மாதிரி இது வந்து பட்டு விழுந்துரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் இதோட பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செடியில் இருந்த மொட்டுக்களுக்கு மட்டும் அவ்வளோவும் பூத்திருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கண்ணு பத்தாது. ஸோ அவ்வளோ மொட்டு இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு, ஒரு பூ கூட பூக்கலையே அப்படின்ட்டு. சரி, இப்போ மறுபடியும் அந்த மண்ணெல்லாம் கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் உரம் கொடுத்துருக்கேன். எப்படியாவது ஒரு பூவையாவது பூக்க வச்சிட மாட்டோமான்னு ஒரு மனசில் ஒரு இது இருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த மொட்டுக்குள்ளே இது தேன் இருக்கும் போல். அதனால தான் எறும்பு வந்து எப்போவுமே எனி டைம் பார்த்திங்கன்னா எறும்பு ஊறிட்டுருக்கு. நான் இதனால் எறும்பு ஊறுறதுனால ஒன்றும் ஆகாது, அதனால் ஒன்றும் வந்து இந்த மாதிரி மொட்டு கீழே விழாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ரீசன்னால் மொட்டு கீழே விழுதுன்னு எனக்கு தெரியல. பூக்காமலே உதிர்ந்துருது. பாருங்கள், இந்த கிளையில 2 இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த செடிக்கு உள்ளே கூட எறும்பு வந்து இந்த வெயிலுக்காக உள்ளார மண்ணுக்குள்ளேயும் பறித்து இருக்கும் போல் எறும்புகள்லாம். நான் அப்புறம் என்ன பண்ணேன், எறும்பு பவுடர் வந்து சுற்றியில் செடிக்குள்ளே போடலை, அதை தொட்டி அந்த 12x12 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நான் இதை. ஸோ அந்த கீழே வந்து மண்ணில் பறித்து வச்சுருக்க மண்ணில் அந்த இதில் க்ரோ பேக்கில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியாக வந்து வெளியில் மண்ணை தள்ளி விட்டுருந்தது. ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் எறும்பு பவுட்ரு போட்டு விட்டுருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த செடிக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 10 இது மொட்டு வைக்கிறதுக்கு ஒரு 15 டேஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் நான் இது கூட தினமும் பேசிகிட்டு இருந்தேன். எப்போ நீ மொட்டு வைக்க போகிற, எவ்வளோ நாள் வந்து வளர்ந்துட்டியே அப்படின்னு தண்ணி ஊற்றிட்டுருக்க டைம் எல்லாமே இது கூட பேசிகிட்ருப்பேன். எக்ஸாக்ட்லி ஒரு 10 to 15 டேஸில் அந்த மொட்டுக்களை பார்க்கவும் நான் பேசுகிறது எல்லாமே இது கேட்டுட்டு தான் பூத்திருக்குன்ற ஒரு உணர்வு. அது செடிகள் விரும்புகிறவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது என்னன்ட்டு. ஸோ எனக்கு அது பதில் கொடுத்த மாதிரி தான் இருந்தது அதோட மொட்டுக்கள் பார்க்கும்போது. ஆனால் அது கீழே விழும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. சரி, கவலைப்படாத, எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்ருக்கேன் நான். ஸோ அதனால் எப்படி நான் சொல்லும்போது அது மொட்டு வச்சிச்சோ அதே மாதிரி அதே போலவே நான் அதோட பூவை வந்து எப்படியாவது பூக்க வச்சிடணும் அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படியாவது பூத்தரலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் தினமும் பேசிகிட்ருக்கேன். இங்கே பாருங்களேன், எறும்பு எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன்டா உங்களுக்கு போகிறது வேறு இடமே இல்லையாடா? இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அந்த வேர் பகுதி உள்ளெல்லாம் இருக்கும் போல். இந்த டைமில் என்னால் வந்து தொட்டி மாற்றவும் முடியாது.
உள்ளார அந்த வேர் பகுதியில் எறும்பு பவுடர் போட்டால் என்னாகும்னு தெரியல. ஸோ யாராவது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எறும்பு பவுடர் வந்து உள்ளார தொட்டியில் போடலாமா அப்படின்ட்டு. பாருங்கள் இலையெல்லாம் எவ்வளோ பெருசாக நல்ல க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இது ஒன்று வளர்கிறதுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க இது இந்த பருவத்துக்கு வர்றதுக்கு. ஸோ எவ்வளோ 2 வருஷ காத்திருப்பு எனக்கு, இந்த பூவை பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு. இன்னும் எப்படியும் ஒரு 4-5 மொட்டுக்கள் இருக்குது. எப்படியாவது காப்பாற்றிடணும்னு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் கீழே விழுந்தது பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு மேலே இருக்கும். நிறைய நான் எண்ணும்போது ஒரு 20-25 மொட்டுக்கள் இருந்தது. கையெல்லாம் தொடவே மாட்டேன் நானாக. ஸோ 25 கிட்டே இருந்தது மொட்டு. இப்போ ஒரு 5 பட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்றையாவது பூக்க வச்சிடணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக கிருஷ்ணகமலம் வந்து பூத்துரும். இதுக்கு அடுத்த வீடியோ இதோட பூவாக இருக்கணும் அப்படின்னு மனசில் ரொம்ப ஆசையோடு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.